Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு விஜய் சேதுபதி நடிப்பில் மணிக்கான டைரக்ஷனில் இப்போ வந்து போன மாதம் ரிலீஸ் ஆன முத்து என்கிற காட்டான் அப்படின்ற வெப்சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஜியோ ஆஸில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. மொத்தம் 10 எபிசோடு இருக்குது. இந்த வெப்சீரிஸ் எப்படி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, விஜய் சேதுபதியோடைய தலை மாட்டம் வந்து தனியாக இருக்கும், உடம்பு வந்து கிடைக்காது. இப்போது இவர் வந்து யார் கொண்டு இருப்பாங்க சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஏற்ற மாதிரி தான் படமாக இருந்தது. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன், மொத்தமே 4 பேர் வேலையே செய்கிறாங்க. ஒரு 3 கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனை மொத்தம் மூடிட்டு அவங்க சிட்டிக்கு அனுப்பலாம்னு பிளான் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு கேஸும் வரதே கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது கேஸ் இருக்கா தேடி போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குன்றுக்கு மேலே ஒரு தலை மட்டும் இருக்குது. அந்த தலை வந்து சிரிச்சிட்டே இருக்குது. அது யார் தலைனா விஜய் சேதுபதியோட தலை தான் அங்கே இருக்குது. அவர் பேர் வந்து முத்து சொல்லப்படுது. பட் அது வந்து வேறு ஒரு எல்லையில் இருக்குது. அந்த எல்லை வந்து வேறு ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து வரக்கூடிய ஒரு எல்லை. பட் அந்த போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேஸ் வந்து நம்ம எடுத்தால் தான் இந்த போலீஸ் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் இருக்க மாட்டனால அந்த தலையை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடுறாரு. இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த கேஸ் வந்து இவங்களுக்கு வந்தது. இப்போ ஓகே, இது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இந்த தலை யாருது அப்படி சொல்லி ஃபோட்டோ எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. இந்த தலை யார் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ இவர் தலையை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. விஜய் சேதுபதி பேர் நல்ல மாசாக காமிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லவர், தைரியமானவர், கொலை பண்ணியிருக்காரு, நிறைய காசு வச்சிருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லப்படுது. இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வராங்க. அவங்க கொஞ்சம் சைடு கேரக்டர் மாதிரி தான் வராங்க. ஒரு 2-3 எபிசோட வந்துட்டு அதோட போயிடுவாங்க. அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப்பும் கிடையாது. இப்படி அடுத்தது கிராமங்கள், ஊர்கள் சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இந்த போலீஸை தேடிகிட்டே இருக்காங்க. அப்படி தேடி போகும்போது அவங்களுக்கு இந்த முத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கதைகளை வந்து கிடைச்சிட்டே இருக்குது. இப்போ இந்த கதை வந்து கேரளாவுக்கு போகுது. அதெல்லாம் இன்ஸ்பெக்டரும் சிங்கம்புலியும் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகிறாங்க. கேரளாவுக்கு போகும்போது அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நான் லீனியராக இந்த வெப்சீரிஸ் போய்கிட்டே இருக்குது. முன்னாடி பின்னாடி போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் 1999 என்ன பண்ணார், 2004 என்ன பண்ணார், 2008 என்ன பண்ணார், 2012 என்ன பண்ணார், 2014 என்ன பண்ணார், 2018 என்ன பண்ணாருன்னு வருஷங்களாக கதை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து கடைசி அந்த 8 எபிசோடு வரைக்கும் காமிச்சிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு அது புரியவே மாட்டேங்குது. என்னதான் நடக்குது, சுத்தம் புரியவே இல்லை. கடைசி அந்த 10வது எபிசோடில் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், இதனாலே நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு மொத்த கதையுமே அந்த கடைசி எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் எதுக்காக பார்த்தோன்னா, மணிகண்டன் அப்படின்னு டேரக்டராக மட்டும்தான் பார்த்தேன். அவர் ரொம்பவே சென்சிபிளான டேரக்டர். கடைசி விவசாயி அப்படி படம் எடுத்துறாரு இல்லையா. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏமாற்றம் தான். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். விஜய் சேதுபதிக்கு ஒரு ஓனர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் சிவேட்டன். அவர் வந்து விஜய் சேது வேலை கொடுப்பாரு, நிறைய அதை சுற்றி காட்டுவார், நிறைய சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சிவேட்டன் அவர் வந்து கொன்றுவாங்க. ஓகேங்களா. அதுக்காக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரிவெஞ்ச் ஒன்று எடுப்பார். இது வந்து ஒரு சிம்பிளாக ரிவெஞ்சு கதை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது என்றதுக்காக சுற்றி எடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய டிராபேக்காக இது அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விஜய் சேதுபதி கேரக்டர் என்ன சுத்தம் புரிஞ்சிக்க முடியல. ஒரு இடத்துல ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாரு. அங்கே வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சர்வெண்ட்டை வந்துட்டு அந்த முதலாளி வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு 10 லட்சத்தை போய் அங்கே வச்சுட்டு இந்த காசு எடுத்து நீங்கள் போயிடு, இனிமேட்டு இந்த சர்வெண்ட் தான் இந்த ஹோட்டலில் ஓனர் அப்படி சொல்கிறார். ஓகே, ரொம்ப நல்லவர் தான் புரிஞ்சுக்கப்படுது. இன்னொரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டுப்புலிக்கு வந்து வாங்கிட்டு இருக்காரு, எதுக்குன்னு தெரியல. இன்னொரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து ஒரு மிரட்டி காசு வாங்குவாங்க. அந்த காசை கொடுத்துட்டு போயிட்டு இன்னும் ஒரு 1 லட்சம் கேட்ட காசை வந்து தூக்கி போடுவார். எதுக்குன்னு சுத்தமாக தெரியாது. ஒரு டான்ஸ் குரூப்பில் இருப்பார். அந்த டான்ஸ் குரூப்பில் ஒரு பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார், அவங்க லவ் பண்ணுவாங்க. அப்போ இன்னும் ஒரு ஆர்ஃபனேஜில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுற மாதிரி மேனேஜராக இருப்பார். அங்கே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு லவ் பண்ணுவார். ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வாட்ச் மெக்கானிக்காக இருப்பார். ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். இந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து அவருக்கு தோன்றவன் மாறிக்கிட்டே இருக்காரு. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு எபிசோடில் யானை பாகனாக இருக்காரு. அந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கூட சண்டை போட்டுருக்காரு. இந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது மாதிரி அந்த கேரக்டர் இன்கன்சிஸ்டன்ஸாக இருந்துகிட்டே இருக்குது. இதனாலேயே அந்த கேரக்டர் ஒட்டவே முடியல. இந்த காட்டன் வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜாக அமைஞ்சிடுது. கொஞ்சம் 18+ இருக்குது தான் செய்யுது. சண்டை காட்சியில் பேசுகிற வசனங்கள் வந்து நிறையவே 18+ தான் இருக்குது. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நான் இந்த வெப்சீரிஸ் பார்த்து முடிக்கிறது 2 hour கிட்ட ஆகிடுச்சு. டெய்லி ஒரு எபிசோட போட்டு பார்த்தேன். சில விஷயம் அதை பார்க்கவே தோண மாட்டேது. உங்களுக்கு எப்படி நீங்கள் தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.